ஹாப்பி நியூ இயர். ஜனவரி 1, 2024. காலை தானம் தலைப்பானது யாவரோடும் சமாதானமாயிருங்கள். ஆவின் கனியோ சமாதானம். கலாத்தியர் 5:22. சமாதானம் என்பது பிரிந்து கிடப்போர் இணைக்கப்பட்டு ஒன்றாகுதல் ஆகும். அது நிமித்தம் அமைதியால் உண்டாயிருக்க செழிப்பும் சமாதானமே. பணம் கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்றார் ஒரு விவசாயி. நான் என்ன தவறு செய்தேன் என்று அவரிடம் அடுத்தவர் விவரித்தார். இந்த நிலத்தை போய் வாங்கியிருக்கிறீர்களே, இதன் பக்கத்து நிலம் என்னுடையது. நீங்கள் வாங்கியிருக்கும் நிலத்தின் எல்லைக்கல் தவறாக இருக்கிறது. அதில் 5 அடி நிலம் எனக்கு சொந்தமானது. நான் வழக்கு போட வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். அப்படியா? எல்லைக்கல் எங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஒரு கல்லை சுட்டி காட்டி, இந்த கல் 5 அடி உள்ளத்தில் நிலத்திற்குள் தள்ளி இருக்க வேண்டும் என்றார். எரிச்சலுடன் அவ்வளவுதானே என்று சொல்லிவிட்டு அந்த கல்லை பிடுங்கி பக்கத்து விவசாயி சுட்டி காட்டிய இடத்தில் நடப்போர். அடுத்தவர் இதை எதிர்பார்க்கவில்லை, திகைத்து விட்டார். சற்று நேரம் அவர் சிந்தனை செயலற்று விட்டது போல இருந்தது. ஓடி சென்று முதியவரை நிறுத்தினார். வேண்டாம், கல்லை மாற்ற வேண்டாம். 5 அடி நிலத்திற்காக நாம் ஏன் போராட வேண்டும் என்றார். இதுதான் கிறிஸ்துவம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. மத்தேயு 5:39-40 வாசிக்கலாம். இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களுக்குள்ளே எத்தனை போட்டி! தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்பதை குறித்து எப்பொழுதும் போராட்டம். தேவனுக்கும் சமமாய் இருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணலாம். அடிமையின் ரூபம் எடுத்தார் இயேசு. ஆனால் அவருடைய சீடர்களோ பதிவிக்க ஒருவர் பகைத்து கொண்டிருந்தார்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துர்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சமும் இரத்தமும் என்றால் மனிதர் என்று அர்த்தம். மனிதரோடு போராட வேண்டாம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாந்தத்தோடு போராடுவோம். மாபெரும் போராட்டத்தில் இயேசுவுக்கு இறுதி வெற்றி. எல்லா மனிதர்களும் சமாதானமாக இருக்க முயல்வது ஒரு போராட்டமாக தெரியலாம். ஆனால் அதில் தான் உண்மையான கிறிஸ்துவம் இருக்கிறது. நாம் இணைவோம். இந்த புதிய ஆண்டில் அமைதியும் செழிப்பும் உண்டாகட்டும். பிதாவே, நாங்கள் யாரோடும் சமாதானமாக இருக்க உதவி அருளும் என்று தேவத்தில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன் ராஜா. நாங்கள் எல்லோரிடமும் கர்த்தாவே சமாதானத்தோடு உதவியோடு இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.